அன்பான ராம்ஜி ட்ரஸ்ட் யூடியூப் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது இறைவனுக்கு நாம் படையல் செய்கின்றோம். ஆம், இறைவனை வணங்கி சர்க்கரை பொங்கலிட்டு தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து மேலும் சில நைவேத்திய பொருட்களை வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்கின்றோம். இந்த வழிபாடு செய்யும் பொழுது இந்த பொருட்களை இறைவன் எடுத்துக்கொள்கிறாரா, இறைவன் தான் எடுத்து உண்கின்றாரா என்ற சந்தேகம் அநேகருக்கு உள்ளது. ஏன், சாமி இருக்கு என்று சொல்பவரிடமும் இந்த சந்தேகம் உள்ளது, இல்லை என்று சொல்பவரிடமும் இந்த சந்தேகம் உள்ளது. ஆம், எப்படி எடுக்கின்றார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். எப்படி நாம் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது கூட தேவையான விஷயத்தை மட்டும் நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் அந்த புத்தகத்தில் அந்த பக்கம் அப்படியே தான் இருக்கும், அது மீண்டும் அடுத்தவர்களுக்கு பயன்படும். அப்படித்தான் இறைவன். நாம் படைத்த படைப்புகளில் அந்த படையலில் தேவையான நைவேத்தியத்தில் உள்ள தேவையான விஷயத்தை மட்டும் தன்னுடைய நுகர்வின் மூலமாக எடுத்துக்கொள்கிறார். இந்த நுகர்வின் மூலமாக எடுத்துக்கொண்ட பிறகு அந்த படைக்கப்பட்ட பொருளில் கொஞ்சம் அதிகமாய் சுவை கூட கூடியிருக்கும். இதை நாம் காண முடியும். நேரடியாகவே கண்டு கழித்துள்ளோம். நீங்களும் அதை பரிசோதனை செய்யலாம். இப்படியாக இன்றைக்கு இறைவனுக்கு படையலின் சிந்தனையை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு சிந்தனையில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்ஜி வெங்கிடபூபதி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் செய்யுங்கள். தங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.